அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறது. ஆனால் அதை நாம் சாதாரணமாக இருக்கவங்க எடுத்துக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அம்பானி அவர் லெவலுக்கு சொல்லுவார், ஒரு பொருளாதார நிபுணர் அவர் லெவலுக்கு சொல்லுவார். அவங்க படிக்கிறது எல்லாமே ட்ரில்லியன் மில்லியனு. நம்ம பேசுகிறது எல்லாமே சாதாரண ஒரு எளிமையான மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி இருக்கவங்க அவங்க எளிய முறையில் என்ன பண்ண அவங்களுக்கு போய் தெரியுமா? 5 வருஷத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு விசேஷங்கள்லாம் வருது, நாங்கள் இப்போத்துலேருந்து கோல்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எப்படி சேவ் பண்ணலாம் சார்? அதுக்கான ஒரு டிப்ஸ். இல்லை, ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம் தான். மக்களிடையே என்ன பேசுறாங்கன்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்டயுமே வந்து எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அது வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். இமீடியட்டாக உடனே செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 147 கோடி பேருங்க. அந்த 147 கோடி பேர் எத்தனை பேர் 5% கூட இன்னைக்கு டாக்ஸ் கட்டி பேன் கார்டை எடுத்து பண்ணுறவன் இல்லை. இதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீடாக செக் பண்ணுறதுன்றது வந்து இன்னைக்கு உடனே முடியாது. பட் இது ஆனா இப்ப நம்ம தாத்தா பாட்டி அவங்கலாம் வாங்கினது கொண்டு வரலாம், அதுக்கு இடம் இருக்கு. எப்படி சார்? அதுல வந்து நம்ம வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு, எத்தனையோ வாடிக்கையாளர்களை நாங்கள் தினம் பார்க்குறோம். அவங்க வந்து புலம்புறது, நான் முதலே வாங்கியிருப்பேன், விலை குறையும் நினச்சிட்டு இருந்தேன், லாஸ்ட்டில் புரியலை. எதுக்கு அந்த ஏமாற்றம்? இருக்கிறத வாங்கி வைக்கலாம்ல, 24 மாதத்தில் கண்டிப்பாக விலை ஏறும். ஓகே, அப்போ இது பயன்படும். இன்னும் கண்டிப்பாக 2 வருஷத்துல ஏறிடும், 100% ஏறும். கோல்டு வேணாங்க, இடிஎஃப்ல பண்ணுங்க, ஆன்லைனில் பண்ணுங்க. இப்போ அம்பானி சொன்னார்னீங்கல்ல, சரி, 4ஆம் தேதி நான் ஒரு இடிஎஃப்ல என்கிட்ட இருக்கிற இதை சேல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் வரல. தங்கமோ வெள்ளியோ கையில் வச்சுருந்தேன்னா அந்த மாதிரி நடக்குமா? வேணுன்றதுல போய் அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த கடைக்காரன் நல்ல ரேட் கொடுக்கலையே, அடுத்த கடைக்காரன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. This festive season, travel the world with Grand Royal Tours. சார் வணக்கம். வணக்கம். ஸோ மக்கள் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். கோல்டு ரேட் என்னன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து மாறும், ஆனால் இப்போ என்னன்னா வந்து ஒரு வேலைக்கு மாறுது. காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கும் ஒரு ரேட் வருது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையில் வந்து குறைஞ்சிருக்கும், ஒரு மத்தியானம் ஈவினிங் டைமில் வந்து திருப்பி ஏறிடுச்சு. இதற்கான முக்கியமான காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலி கோல்டுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னு வைங்களேன், காலையில் ஒரு 9:30 10 o'clock ஒரு ரேட்டு, ஈவினிங் ஒரு 3 o'clock போல் ஒரு ரேட், 2 வேலை தான் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை. காலையில் வர்ற ரேட்டுக்கும் மத்தியானம் வர்ற ரேட்டுக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓரளவுக்கு அதில் ஒரு 2 ரூபா 3 ரூபா இல்லை 5 ரூபா தான் வித்தியாசம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் அந்த செகண்ட் ரேட் வந்து கொடுக்காம இருந்தாங்க. இது முழுக்க மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் வந்து இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே ரேட்டு இதாகும். இதிலேருந்து தான் வந்து மீடியாவுக்கு போகும், பேப்பர் மீடியா, இந்த பிரிண்டட் மீடியா அண்டு சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே போகும். அப்படி வரும் பட்சத்தில் பெரிய மாற்றம் இருந்தால் மட்டும் தான் செகண்ட் ரேட் வரும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த செகண்ட் ரேட்டுன்றது ஒன்று அவசியமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு ரேட்டு கொடுத்த உடனே அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அடுத்த ரேட் வர்ற அளவுக்கு வந்துடுச்சு. இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்றைக்கு இந்த கோல்டு வந்து ஆன்லைன் ட்ரேட் ஆச்சோ, தமிழில் சொல்லப்போனால் யூக வணிகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ ஆச்சோ அதுலேருந்து இந்த மாதிரி டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட்லாம் கூட வர ஆயிடுச்சு. சில டைம் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியைக்கெலாம் 3 ரேட்லாம் வந்துச்சு. ஒரு முறையெல்லாம் 3 ரேட் 4 ரேட், அதெல்லாமே எல்லாருமே கேட்டாங்க என்னங்க இந்த வாட்டின்னு. ஏன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வர தான் அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சது, அசோசியேஷன் வந்தது. ஸோ ஆன்லைனில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த ஃப்ளக்சுவேஷன். ஓகே. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக முகேஷ் அம்பானியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து நீங்கள் ஒரு தங்கம் வெள்ளிலாம் வச்சிருக்கீங்கன்னா அதை லாக்கரில் பூட்டி வைக்காதீங்க, நீங்கள் வந்து அதை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வாங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு 15,000 அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசினா கூட ஓகே. முகேஷ் அம்பானி அளவுக்கு போகிற அளவுக்கு இது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சா? அவர் ஏன் இதை பற்றி கவலைப்படுறாரு எனக்கு புரியல. இல்லை, இதில் வந்து எப்படின்னா, டோட்டலாக சொல்லப்போனால் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், பொருளாதார வல்லுநர்கள், எக்கனாமிஸ்ட், இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது ஒரு டெட் அசெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறது. ஆனால் அதை நாம் சாதாரணமாக இருக்கவங்க எடுத்துக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, சாதாரணமாக இப்போது அவங்க சொல்கிற விஷயம், தங்கமே வாங்காதீங்க. ஒரு பொருளாதார நிபுணர்லாம் ஒரு வாட்டி நானும் அவரும் போய் டிபேட்டில்
ஒரு முக்கியமான சேனலுக்கு பேட்டி கொடுக்குறோம். அவர் ஃபுல் அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு, டெட் அகெயின்ஸ்டாக. தங்கம்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அப்படி இப்படின்னு. நான் இருந்தாலும் கூலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் பாட்டு சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க தங்கம் எவ்வளோ இதுன்னு. அது மாதிரி அவங்களுடைய பார்வை கண்ணோட்டம்லாம் என்னென்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், ஓகே, பெரிய முதலீடு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு $1 மில்லியன் $1 ட்ரில்லியன் இதை பற்றி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஓகே. ஆனால் நம்ம பேசுகிறது என்னென்னா சாமானிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு வைங்களேன். சாமானிய மக்கள் இவங்க சொல்கிறத கேட்டு மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னா அது கூட இதாக இருக்கும். இன்றைக்கி அது கூட சேர்த்துக்க மாட்டாங்க. புரியுது. அப்படி கிடையாது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு இருந்தாலும் சரி, கோல்டு ஒரு ஆபத் பாண்டவன் அனாதரக்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. அதனால தான் இன்றைக்கி கூட தங்கத்தின் மீது அவ்வளோ மோகம் இருக்குது. அவ்வளோ தங்கம் விலை கூடினாலும் ஒரு சைடு விலை கூடுதேன்னு சொல்லி கவலைப்பட்டால் கூட நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம், இப்போ நீங்களே ஒரு 5 பவுன் நகை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், 7.5 லட்ச ரூபாய்க்கு அதிபதி நீங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது சூழ்நிலை. அதனால் அதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே வேணாம். வாரன் பஃபட் கூட தான் சொன்னார், நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு. அவர் லெவலுக்கு அவர் சொல்லுவார், அம்பானி அவர் லெவலுக்கு சொல்லுவார், ஒரு பொருளாதார நிபுணர் அவர் லெவலுக்கு சொல்லுவார். அவங்க படிக்கிறது எல்லாமே ட்ரில்லியன் மில்லியனு. நம்ம பேசுகிறது எல்லாமே சாதாரண ஒரு எளிமையான மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி இருக்கவங்க. அவங்க எளிய முறையில் என்ன பண்ணுது, அவங்களுக்கு போய் தெரியுமா ஆன்லைன் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியுமா, என்னன்னே தெரியாது. அவங்க போய்ட்டு ஒவ்வொரு நேரத்தையும் வச்சு வாட்ச் பண்ண முடியுமா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் முடியுமா, இல்லைங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னாடங்க கூலி, காசு வருதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோமா, இல்லை மாதாந்திர சம்பளம் வருதா அதை சேர்த்து வைக்கிறோமா, அதுக்கு தங்கத்தை வாங்குகிறோம். இன்னொரு விஷயம், அவங்க ஏன் தங்கத்தை வாங்குறாங்க அப்படின்னா, வாங்கி பூட்டி வைக்கிறதுக்கோ ஆன்லைனில் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்கோ தங்கம் இல்லை. அவங்க போட்டு அந்த அந்த ஃபீல், டச் அண்ட் ஃபீல் தான் ரசிக்கிறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு கெத்தா ஒரு ஆரம் நெக்லஸ் அப்படி போட்டுட்டு போகிறப்போ அந்த அவங்களுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா, தன்னை எறியாமல் ஒரு தன்னம்பிக்கை வரும். கண்டிப்பாக அது எல்லாமே அதுக்காக தான் அவங்க அப்படி. ஸோ நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான் சார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் தாண்டி வந்து தங்கம் வாங்கி போட்டுக்கிட்டா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ என்னோட கொஸ்டினே அதுனா, இப்போ தங்கம் விலை வந்து ஏறுச்சு, கொஞ்சம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தான் வாங்க முடியுன்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த மோகமானது குறையுமா குறையாதா? இல்லைங்க, இப்போ தங்கத்தினுடைய மோகம் வந்து எப்பயுமே குறையாது. ஓகே. ஏன் குறையாதுன்னா, நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துட்டோமா, கடந்து வந்த பாதையை மட்டும் பார்த்தாலே போகிறோம். 5000 வருஷம் 10,000 வருஷத்துலேருந்தே தங்கம் இருக்குது, இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போ மன்னர்கள் காலத்தில், இதிகாசத்தில், புராணத்திலலாம் பாருங்களேன், அப்போயும் அந்த தங்கம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து எம்பரர், கிங், இந்த மாதிரி அவங்க காலத்துலேயும் இருக்குது பொற்காசுகள் அதெல்லாம். அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் வந்துச்சு, நம்மளை ஆண்டாங்க, அப்போயும் அதே தான் இப்போயும் இருக்குது. இருக்க நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கே தவிர விலைவாசியும் கூடுது, இதனுடைய கிரேஸும் கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா வச்சுங்க, ஒரு 100-150 வருஷம் 200 வருஷமான பழமையான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ டெப்ரிஷியேஷன் ஆகிக்கிட்டே போகும். ஏன் வாங்குகிற பொருள் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலேயே டெப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கும், எல்லா பொருளுமே. கண்டிப்பாக. ஆனால் தங்கம் ஒன்று மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆகும், இல்லைங்களா? அப்படின்றப்போ நம்ம ஏன் அதை போயிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இருக்கிற எல்லா கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு இது பண்ணாலே இன்றைக்கி தங்கம் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ மக்களுடைய ஆல்டர்னேட் ஒன்று அப்படின்னு பார்த்தா வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தங்கம் எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெள்ளிலையும் வந்து நம்ம வாங்கலாம், வெள்ளியில் வந்து நம்ம நகைகள்லாம் வாங்கலாம் அப்படின்னும் வந்து அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஃபுல்லாகவே வெள்ளியில் வாங்குறதும் ஒரு பக்கம் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ணலாம்? அவங்க தங்கம் வெள்ளி இது ரெண்டுத்தையும் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கலாம் அவங்க? இல்லை, 2 விஷயமா நம்ம பார்க்கணும். ஒன்று, எதுக்காக நம்ம தங்கம் வாங்குகிறோம், எவ்வளோ நாள் வச்சுக்கிறதுக்காக தங்கம் வாங்குகிறோம். ஒன்று, நம்ம வந்து நாம் போட்டு அனுபவிக்கணும் அதுக்காகவா, இல்லை என்னோடய பொண்ணுடைய கல்யாணத்துக்காகவா. அந்த பொண்ணோட கல்யாணமாக இருந்தால் கூட அது எவ்வளோ நாள் இருக்குது, இந்த 2 விஷயம் இருக்குது. ஒரு 20-15 வருஷம், என் பொண்ணுக்கு இப்போ தான் 5 வருஷம் ஆகுது, 5 வயசு ஆகுது, இன்னும் 15 வருஷம் கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று காயினாக வாங்கி வைக்கலாம், பாராக வாங்கி வைக்கலாம், இல்லை நீங்கள் ஈடிஎஃப்பில் கூட தெரிஞ்சால், அந்த ஈடிஎஃப், இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதை பற்றி நாலேஜ் இருந்தால் அதில் போய் நீங்கள் வாங்கி வைக்கலாம். நான் ஒரு வியாபாரின்றனால இல்லை நகையை தான் வாங்கி வைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே.
நானும் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு புரியுது. சாமானிய மக்கள் அவங்க பார்வையிலேருந்து தான் நான் பார்ப்பேனே தவிர, ஏன்னா நான் அங்கேருந்து வந்தவன் தான். அதனால் அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதுக்காக பண்ண போகிறீங்க? அதே டைமில் சில பேர் ரொம்ப அவசரப்பட்டு இப்போது 2 மாதம் 3 மாதத்தில் எனக்கு விலை ஏறினா நான் விற்றுட்டு வெளியே வரணும், லாபம் கிடைக்கணும். அப்படி நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்கள் அந்த மாதிரி மட்டும் வராதீங்க தங்கத்தில். ஓகே. நேற்று கூட ஒரு கஸ்டமர், என்னுடைய கஸ்டமர் நம்ம கோல்டு குரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க தங்க விலை ஏறும்னு, நான் அதை நம்பி வாங்கினேன். கடன் வச்சு என்கிட்ட இருக்கிற நகையை அடமானம் வச்சு நான் வாங்கினேன். வாங்கி பார்த்தா திடீர்னு விலை இறங்கிடுச்சு. என்ன சார் நான் திருப்பி ஒரே விஷயம் கேட்டேன். அம்மா, நான் என்னைக்காவது கடன் வாங்கி வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை, நீங்கள் சொன்னதே இல்லை சார். அப்புறம் எதுக்கு நான் இது வாங்கினீங்க அப்படின்னு? இல்லை, அது ஒரு ஐடியாவாக தோணுச்சு, வாங்கினேன். நான் எப்பயுமே தான் ஒரு விஷயம் சொல்லுவேன். கையில் பணம் இருக்கா? உங்கள் சேமிப்பில் நீங்கள் ஒரு 50,000 ரூபா வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு 80% கூட 40,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்குங்க. மீதி 20% வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதாவது முதலீடு பண்ணுங்கள். 100% இதில் பண்ணுங்கன்னு கூட சொல்லவே மாட்டேன். பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக அதை வச்சுக்கணும், இல்லை வேறு எதுலேயே வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக தங்கத்துலேயோ வெளியிலேயே பண்ணி வைங்க. லாங் டேர்ம்ன்றது 24 மந்த்ஸு அந்த மாதிரி ப்ரியாரிட்டி வச்சு பண்ணுங்கள். இவங்க நிறைய பேர் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு ஒரு பணத்தை வச்சுருப்பாங்க, வேறு ஒரு உபயோகத்துக்காக வச்சுருப்பாங்க. அந்த வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 மாதத்துக்கு அந்த பணத்தை இருக்குது. அதுக்குள்ளே நான் தங்கத்தில் வச்சு லாபத்தை பார்த்து எக்ஸ்ட்ரா புரியுது. என்ன எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட்லேயே எக்ஸ்ட்ரா வீடு கட்ட முடியும் இந்த பணத்தை லாபத்தை வச்சு? தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண்மணி பாருங்கள், அவங்க கடன் வாங்கி 5 சவரன் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நகையை வாங்கிட்டாங்க, கோல்டு வாங்கிட்டாங்க. திடீர்னு கோல்டு ரேட் இறங்கிடுச்சு. 16,800 இன்றைக்கி 14,120 வந்துருச்சு. எனக்கு வட்டியும் டென்ஷன் ஆகிடுச்சு, வட்டியும் கட்டுறேன். இப்போ எனக்கு இது லாஸும் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. எதுக்குமா நீங்கள் அந்த வேலையை பண்ணீங்க? அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். அதனால் மக்கள் எதுக்காக பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரணும். அதில் நீங்கள் 2 இதுலேயுமே பண்ணுறது என்னை கேட்டால் சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். 2மே நல்ல விஷயந்தான். அதில் கோல்டில் ஒரு 50% பண்ணுங்கள், சில்வரில் ஒரு 50% அப்படி டைவெர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு கால், ஏன்னா 2மே ஈக்குவலாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சில டைம் கோல்டை விட சில்வர் கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 வருஷத்தில் மட்டுமே 2024, 25, 26, 24ல் 21% கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துச்சு. வெள்ளி 1% அதிகமாகி 22%. ஓகே. 25ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு 74% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. வெள்ளி பார்த்திங்கன்னா 162%. வெள்ளியுடைய ஹிஸ்ட்ரியிலேயே அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா அந்த வருஷம்தான், 162%. இப்போ பார்த்திங்கனாலும் இப்போ ஒரு 20%, கிட்டத்தட்ட இன்றைக்கி 19%, அதிகபட்சம் 30% வந்துச்சு தங்கத்தில். இப்போ எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் 15%. வெள்ளிலையும் அதே மாதிரி ஒரு 30% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தா. அதனால் கோல்டில் 50, சில்வரில் 15 பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 50% அப்படின்னா, இப்போ ஆஸ் அ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அவங்க சேவிங்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 5 வருஷத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு விசேஷங்கள்லாம் வருது, நாங்கள் இப்போத்துலேருந்து கோல்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எப்படி சேவ் பண்ணலாம் சார்? அதுக்கான ஒரு டிப்ஸ். இல்லை, ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயந்தான். அவங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ் வருது இல்லையா, மாதம் அந்த மாதம் வர்ற வருமானத்தில் ஒரு சேமிப்பை, முதல் செலவே சேமிப்பு தான். அந்த சேமிப்பை எடுத்து கோல்டு, அது வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, ஒன்று ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியுது, இடிஎஃப்லாம் எனக்கு பரிச்சயம் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இல்லை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடிஎஃப்பில் போய் பண்ணலாம். அப்படின்னா ஃபுல்லாகவே அதுலேயே போட்டுடலாமா, இல்லை அப்பயும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பாதி கோல்டில் பாதி போடணும்? இல்லைங்க, அப்படி பண்ண வேணான்றது. ஏன்னா எனக்கு கூட ஒரு ஏற்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க கோல்டு வேணாங்க, இடிஎஃப்பில் பண்ணுங்கள், ஆன்லைனில் பண்ணுங்கள். இப்போ அம்பானி சொன்னார் நீங்கள்ல, சரி, 4ஆம் தேதி நான் ஒரு இடிஎஃப்பில் என்கிட்ட இருக்கிற இதை சேல் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் வரல. ஆமாங்க, 4ஆம் தேதி ஈவினிங்கே வந்துடும்னாங்க, வரல. 5ஆம் தேதி பார்த்தேன் வரல, 6ஆம் தேதி பார்த்தேன் வரல. நான் திருப்பியும் வேறு ஒரு இது வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட் அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தேன், வரல. அப்புறம் என்னுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு அடித்து அந்த பேங்க்கருக்கு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, சார் இது எக்ஸ்சேஞ்சோடைய ஃபால்ட்டு, கொஞ்சம் லேட் ஆகுது. என்னோடய பணம் என்னடா ஆச்சு, லட்சக்கணக்கில் நிற்குது,
இன்னும் வரலையே என்னன்னு கேட்குறேன். இல்லை சார் எப்போ டைம் வரும் சொல்லுங்கன்னு கேட்குறேன். இல்லை சார் எங்களுக்கு தெரியாது சொல்லி அதில் தான் நான் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே. அதையும் சொல்கிறேன், நேமே சொல்லிடுறேன். என்ன அதில் வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி கூட சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்க இதை சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய ETF அமௌண்ட்டு நான் சேல் பண்ணிட்டேன். அமௌண்ட்டு எனக்கு இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. தங்கமோ வெள்ளியோ கையில் வச்சுருந்தேன்னா அந்த மாதிரி நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். வேணுன்றதுல போய் அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த கடைக்காரன் நல்ல ரேட் கொடுக்கலையே, அடுத்த கடைக்காரன் அவன் கொடுக்கல, இன்னொருத்தன் ஓகே போய் கொடுத்து விலையை காசாக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து என்னுடைய அவசர தேவைக்கு பண்ணுவேன். எனக்கு இன்றைக்கி அந்த பணம் அர்ஜென்ட் இல்லை, அதனால் நான் சும்மா இருக்கேன். கேட்டால் பதில் அவனுக்கு சொல்கிறானுங்க, இது எப்போ இஷ்யூ கிளியர் ஆகும்னு தெரியாது சார். ஓகே. இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், கரண்ட்டில் இருக்கிறது. இப்போ அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதில் போய் ஆன்லைனில் போட்டுட்டு நம்மளோட அவசர தேவைக்கு வருமா? இந்த மாதிரி அதே சமயத்தில் பாருங்கள், இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சாட்டர்டே சண்டே கிடையாது, வராது பணம். என்னோடய அமௌண்ட்டு என்ன 4ஆம் தேதி போட்டது 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி தான் வரும். அது வருமா வராதா? வரலாம், லேட்டாக கூட வரும். இருந்தாலும் என்னோடய அர்ஜென்ட் தேவைக்கு வரல இல்லை. ஆனால் தங்கமோ வெள்ளியோ அப்படி இருந்தால் அப்படி ஆகுமா? அதனால தான் நான் ப்ரியாரிட்டி இது கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எப்பயுமே. ஸோ ஒரு அவசரத்துக்கு எப்பவுமே அப்போ தங்கம் தான் உதவும். கண்டிப்பாக 100% அதுதான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், ஏன் வந்து தங்க ரேட் வந்து ஏறுது இறங்குது இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா வந்து இப்போ என்னதான் வந்து டாலரோடைய மதிப்பு இந்தியாவில் குறைஞ்சிருந்தாலும் மற்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கரன்சி கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏறி இருக்கு, விச் மீன்ஸ் டாலரோட மதிப்பு அங்கே குறைஞ்சிருக்கு, இந்தியாவில் மட்டும்தான் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் தங்கத்தோடைய விலையும் பாதிக்கப்படுதா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம். ஓகே. பல்வேறு காரணங்கள் இருக்குது விலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். அப்படி பார்த்தா இப்போ டாலர் வந்து 92 ரூபா இருந்து 90 ரூபா இருக்குது. ஓகே. அது ஒன்று விலை ஏறி. இப்போ டாலருடைய மதிப்பு அமெரிக்காவை கம்பேர் பண்ணால் பொருளாதாரத்தில் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பட் நம்மளுடைய பணத்துக்கு நிகராக பார்த்தோம்னா இந்திய ரூபாயோடைய மதிப்பில் பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய ரூபாயோடைய மதிப்பு ஐஎன்ஆருடைய வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு யூஎஸோடைய டாலருடைய வேல்யூ. அது ஒரு ரீசன் விலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். இப்போ ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயே ரொம்ப கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு இந்த சைட்லேயும் சரி, இந்த இடிஎஃப்லேயும் சரி, இந்த சில்வர் கோல்டு வந்து ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்குது. அதனால தான் விலை ஏற்றம் இறக்கம் விலை ஏற்றம் இறக்கம் அந்த அளவுக்கு போய்கிட்டு. ஓகே. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். கண்டிப்பான ரீசன். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து என்ன மக்களிடையே என்ன பேசுகிறாங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்டையுமே வந்து எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்றத வந்து கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இல்லை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்குமா, அதுக்கான ரெசிப்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்குமா, இல்லை வந்து நம்ம ஏதாவது ரெசிப்டே இல்லாமல் தங்கம்லாம் வச்சுருந்தா அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு சில பயங்களும் இருக்குது. ஸோ அது உண்மையா கண்டிப்பாக நடக்குமா இது ஒரு சில வருஷத்தில்? இல்லைங்க, அதுக்கு தாங்க நடக்கலாம். ஆனால் வந்து இல்லை நடக்கலாம்ன்றது டைம் பாண்டிங் வந்து எவ்வளோ நாள்னு தெரியாது. அது வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். இமீடியட்டாக உடனே செய்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 147 கோடி பேருங்க. அந்த 147 கோடி பேரில் எத்தனை பேர் 5% கூட இன்றைக்கி டேக்ஸ் கட்டி பேன் கார்டை எடுத்து பண்ணுறவன் இல்லை இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்குது நாட்டுடைய நிலைமை. அப்போது இதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீடாக செக் பண்ணுறதுன்றது வந்து இன்றைக்கி உடனே முடியாது. பட் இதை கொண்டு வருவாங்க, மெல்ல மெல்ல கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க தங்கத்தை ஓகே நம்மளுடைய இது வந்து அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நம்ம தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே. எல்லாத்தையுமே ஆனால் இப்போ நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் வாங்கினது நம்ம கொண்டு வரலாம், அதுக்கு இடம் இருக்குது. ஓகே. ஆமாம். எப்படி சார்? அதில் வந்து நம்ம வந்து இப்போ பாருங்கள், இந்திய குடிமகன் சிட்டிசன், இப்போ இவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி வழியிலேருந்து வர்றப்போ அதை டாக்குமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே பார்ட்டிஷன் பண்ணுறப்போ இப்போ எப்படி நம்ம வந்து லேண்டு இதெல்லாம் வந்து ஒரு பத்திரம் வச்சு பண்ணுறோம் இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய், அது மாதிரி தங்கத்தை நம்மக்கிட்ட இருக்கிற என்ன சொல்லுவாங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே அசையும் சொத்து இல்லையா, டக்குன்னு எடுத்து பணம் தங்கம் இதெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் பிரிக்கிறீங்களா, அதை வந்து ஒரு அப்ரூவ்டு கோல்டு வேல்யூவரை வச்சு நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே எங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது. நிறைய ஃபேமிலியில் இன்னும் பிரிக்காமலே இருக்காங்க. பிரிக்கிறவங்க கூட யாரும் இதை பர்ஃபெக்டாக செய்யறதில்ல. அவங்க வந்து அதுக்குள்ளே எழுதி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு வாங்கி அதில் எழுதி எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதை சைன் பண்ணி. ஓகே. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் சார். ஆமாம். ஏன் சொல்ல வரேன்னா, எப்பயுமே பிரச்சனைகள் வர்றப்போ தானே அதற்குள்ள தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக. இது காலங்காலமாக இருக்குது. ஓகே. இது விஷயம் தெரிஞ்சவங்க நல்ல ஆடிட்டர் இதை பற்றி சொல்லுவாங்க. சொல்லி நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமாம். அது மாதிரி இருக்கப்போ இது ஆடிட்டர் கூட இதுக்கு கைட் பண்ணணும், கைடன்ஸ் வந்து கொடுக்கணும்.
இந்த மக்களுக்கு. இது என்ன ஆகும்னா, அப்பப்போ வர்றப்போ தாத்தா பாட்டி கொடுத்த நகை பொண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த அம்மா கொடுத்துருப்பாங்க. அம்மா வந்து இப்போ 2 பொண்ணு இருக்குன்னா அந்த நகையை பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் இருக்கிறத சரி பண்ணி எழுத்து மூலியமா வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதை நீங்கள் அடுத்த உங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப காமிச்சிக்கலாம். காமிச்சாச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆல் ஆஃப் சடன் ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் ஓடி போய் ஐயோ நான் இது அதுன்னு அலறதை விட இப்போ ஆராம்சே அழகாக பண்ணக்கூடிய டைம் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆனால் நீங்கள் ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பயே அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கிறனால அதை தேடி போய்க்கலாம்ல. கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். 100% வரும். ஓகே. ஏன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக இப்போ இருந்தே நம்ம மெதுவாக பண்ணிக்கிட்டு அதேமாதிரி வாங்குகிற நகைகளையும் பில் இப்போ கொடுத்து பில்லோட அதாவது ஜிஎஸ்டி போட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லையே. நீங்கள் எதுக்காக பயப்படணும்? யோசிச்சு பாருங்கள். நார்மலாக நம்ம அரசாங்கத்துடைய புள்ளியியல் கணக்கு எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 147 கோடி பேர் நம்ம மக்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக ஒரு குடும்பன்றது 5 பேர் கொண்டது அப்படி வச்சுருக்காங்க. சில இதில் 10 பேர் இருக்கலாம், சில இதில் 2 பேர் இருக்கலாம். ஆவரேஜ் 5 பேர். அந்த 5 பேர் கொண்ட குடும்பத்தில் குடும்பம் ஒன்றுக்கு சராசரியாக 10 சவரன் நகை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அது ஒருத்தட்ட 2 பவுன் இருக்கலாம், இன்னொருத்தட்ட 200 பவுன் இருக்கலாம். ஆவரேஜ் 10 பவுன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இருக்கிறத எவ்வளோ இருக்கோ அதை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷம் இது வரைக்கும் வாங்கினதையும் சரி வந்ததையும் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு காலத்துலையுமே நீங்கள் கை கட்டி பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த இன்டர்வியூ மூலமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பேராசை அப்படின்னே வந்து சொல்லலாமே. நம்ம வந்து இப்போ தங்கம் இன்னைக்கு குறையுது அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாள் இன்னும் குறையட்டோம்ப்பா அப்பயும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பேராசை எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தங்கம் வந்து என்னதான் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருந்தாலும் திருப்பி குறையும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி வாங்குறது நல்லதா, இல்லை காசு இருக்கு அப்படின்னா டக்குன்னு வாங்கிருங்க, இது நல்லதா? கரெக்ட். அது பேராசைன்னு சொல்லக்கூடாது. எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை. ஏன்னா ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட இருந்ததா அப்படி நினைக்கணும். எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அது காமன் ஆகிடும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயம்தான் எதிர்பார்க்கறது, காத்திருக்கிறது. ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஓகே. என்னைக்கு நீங்கள் காத்துக்கிட்டே இருப்பீங்க. அது பெஞ்ச் மார்க்குன்றது ஒன்று எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இன்றைக்கி 1,15,000 இருக்குதுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் குறையட்டும்னா எவ்வளோ? நான் தான் திருப்பி கேட்பேன், எவ்வளோன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மைண்டில். ஓகே. 1,15 இருக்கா, சரி 1,10,000 வந்தால் நான் வாங்கிடுவேன். சரி 1,10 வருதா, டக்குன்னு வாங்குங்க. ஓகே. அவ்வளோதான் நான் சொல்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி 1,12,000 வைங்க, ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1,12,000 இருக்குது. நீங்கள் 1,05,000 வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு மைண்ட் பண்ணுறேன். ஆனால் உங்கள்ட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்குது. இம்மீடியட்டாக போய் 50% நகையை வாங்கி வச்சுங்க. ஓகே. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இறங்குற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணி வாங்குங்க. இல்லை ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட 2,000 கொடுத்தா கூட அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு, எத்தனையோ வாடிக்கையாளர்களை நாங்கள் தினம் பார்க்குறோம். அவங்க வந்து புலம்புறது, நான் முதலே வாங்கியிருப்பேன், விலை குறையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், லாஸ்ட்டில் முடியலை. எதுக்கு அந்த ஏமாற்றம்? இருக்கிறத வாங்கி வைக்கலாம்ல. 24 மாதத்தில் கண்டிப்பாக விலை ஏறும். ஓகே. அப்போ இது பயன்படும். இன்னும் கண்டிப்பாக 2 வருஷத்தில் ஏறிடும். 100% ஏறும். நீங்கள் கிட்டக்க தான் சொல்ல முடியாதே தவிர அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டைம் பீரியட் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஓகே சார். ஸோ இப்போ தங்கத்தோடைய விலையெல்லாம் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. ஒன்று கம்மியாகி 1 லட்சம் இல்லை 1 லட்சத்துக்கு கீழே வருமா, இல்லை வந்து 2 லட்சம் வரைக்கும் போகுமா? இது 2 ஆப்ஷன். எது ஹையஸ்ட் பாசிபிலிட்டி? இல்லை, ஹையஸ்ட் பாசிபிலிட்டி 2வது சொன்னது தான். 2 லட்சம் 2 லட்சம் அதுக்கு உண்டானது தான். அந்த 2 லட்சம்ன்றது டைம் ஒரு இந்த வருஷத்துக்குள்ளே வருதா, இல்லை அந்த வருஷத்தை தாண்டி இன்னொரு 6 மாதம் கழிச்சு வருதா அப்படின்றது தான். ஆனால் 1 லட்சத்தை கீழே போகுமான்றது ரொம்ப கம்மி. சான்சஸ் கம்மி இல்லையா? இல்லை சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. ஓகே சார். ஸோ வந்து 2 லட்சம் ஆனால் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது? ஏன்னா எங்களுக்கே நிறைய டவுட்ஸ் வருது. டெய்லி வந்து காலையில் ஒரு ரேட் இருக்குது, சாயந்தரம் ஒரு ரேட் இருக்குன்னா கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன? இல்லை, அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறையாதா, அது எதிர்பார்ப்பு தானே, குறையாதா. அப்புறம் நாங்கள் தான் அவங்கள எஜுகேட் பண்ணி, இல்லைங்க
நீங்கள் இருந்தால் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க, வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுறதுல 2 விஷயம். ஒன்று விலை ஏறிடும், 2வது அதுக்கு முன்னாடி விளையிறதுக்கு முன்னாடி கையில் இருக்க பணம் செலவாயிடும். செலவாயிடுச்சுன்னா அப்புறம் சுத்தமாகிடும். அதனால் வாங்கி வச்சோன்னா கமிட் ஆகிடுறாங்க அவங்க. என்றைக்கு தான் இது அவங்களுக்கு அப்படி எமர்ஜென்சினா அது கொண்டு போய் ப்ளச் பண்ணிக்கலாம், இல்லை அதை விற்கலாம், அடுத்த விஷயம் அந்த மாதிரி. பட் லாக் ஆகிடுவாங்க மீன்ஸ் வாங்கி அவங்களுக்கு அது பாதுகாப்பாகிடும், அவ்வளோதான். ஸோ யூனியன் பட்ஜெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் 2026ல் தங்கம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கா, இல்லை நெகட்டிவ்ஸ் இருக்கா? இல்லை, பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை, எதுவும். ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எதுவுமே கொடுக்கல. ஓகே, மேபி நடுவுலேயே கூட அதுக்கு அடுத்து என்னுடைய கணிப்புப்படி அடுத்த ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை அதுக்குள்ளேயே கூட இந்த இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக நிறைய ரெப்ரசன்டேஷன் எங்களுடைய அசோசியேஷன் மூலியமாக எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. அப்படி பண்ணீங்க, அப்படி சப்போஸ் அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சான்சஸ், இல்லை என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க? எவ்வளோ குறைக்கிறாங்களோ, அதாவது அவங்க 6%லேருந்து 1% குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒன்றுக்கு 8000 ரூபா வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக வந்து பதில் சொன்னீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்லது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. This festive season, travel the world with Grand Royal Tours.